சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா. லாஸ்ட் நம்ம தொழில் கொடுப்பனை பத்தின விளக்கம் தெளிவா பார்த்துருந்தோம். ஒரு 3-4 எபிசோட் கிட்ட நம்ம பார்த்துட்டோம். ஸ்டூடெண்ட்ஸும் அதுக்கான விஷயங்கள் டிஸ்கஷனும் போயிட்டு இருக்கு நம்ம குரூப்ல. அது இல்லாம இப்ப வேற என்னென்ன கிளாஸ் இருக்கு அப்கமிங்ல அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலா கொடுத்துறீங்களா? தாராளமா. இது வரைக்கும் தொழில் கொடுப்பனை நம்ம அந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் இல்லாம 3 பார்ட், இன்ட்ரோடக்ஷனோட சேர்த்து 4 பார்ட் நம்ம எடுத்தோம் இல்லைங்களா? ஆமா ஆமா. அதை டீட்டெயில்டா என்னென்ன கர்மா காம்பினேஷனுக்கு என்னென்ன மாதிரி துறை, என்னென்ன மாதிரி தொழில், என்னென்ன மாதிரியான உத்தியோகத்துக்கு ஒருத்தர் போகலாம் அப்படின்றத பத்தி நம்ம டீட்டெயிலா கிளாஸா எடுத்திருந்தோம். அது லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப அதை தொடர்ந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலபஸ் அந்த கிளாஸ் ஸ்கெடியூல் முடிஞ்சிருச்சு. ஆனா அது சார்ந்த சந்தேகங்கள் இருக்கும் இல்லைங்களா, டவுட்ஸ் நிறைய இருக்கும். அந்த டவுட்ஸை டிஸ்கஸ் பண்றதுக்கு வர ஞாயிற்றுக்கிழமை போல ஒரு டைமிங் இன்னும் டிசைட் பண்ணிட்டு நம்ம அறிவிச்சிருவோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதாவது இதுல கலந்துக்கிட்டாங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு மட்டும் ஒரு கூகுள் மீட்டோ அல்லது ஜூம் மீட்டோ வைக்கிற மாதிரி ஒரு ஐடியா. முன்னாடி லிங்க் குரூப்ல அனுப்பிச்சிருவோம். எதுக்குன்னா பார்த்து படிச்சு கேட்ட விஷயங்களை அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்ளை நிறைய பண்ணி சந்தேகங்கள் நிறைய வரும் இல்லைங்களா, அந்த சந்தேகத்தை கேட்கறதுக்குன்னு ஒரு டிஸ்கஷன் இந்த வீக்கெண்ட் நம்ம பிளான் பண்றோம். இதை தொடர்ந்து அடுத்த வாரம் நம்ம என்ன பிளான் பண்றோம்னா, இது வரைக்கும் நம்ம கெரியர் கைடன்ஸ் கிளாஸ் எடுத்திருந்தோம். அடுத்த வாரம் ரொம்ப நாளா எல்லாரும் கேட்டுட்டு இருந்தது, ரொம்ப வருஷமா எல்லார் வீட்லயும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது, ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு போர்ஷனை, ஒரு மனுஷன் வாழ்க்கையில ஒருத்தனால மறக்க முடியாத, தவிர்க்கவே முடியாத ஒரு முக்கியமான தருணம். அந்த விஷயம் சம்பந்தப்பட்டு ஒரு வகுப்பு எடுக்க போறோம். கல்யாணம், மேரிட்டல் கைடன்ஸ், திருமணத்திற்கான வழிகாட்டுதல், ரொம்ப முக்கியமான டாபிக். முன்னாடி நம்ம மேரேஜ் சம்பந்தப்பட்ட, திருமண கொடுப்பனை சம்பந்தப்பட்ட கிளாஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். அதை விட இது இன்னும் டீட்டெயிலாக இருக்கும். ஏன்னா அதை நம்ம எடுத்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அது எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் எடுத்து ஒரு 4-5 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இப்போ நம்ம எடுக்கக்கூடிய அந்த திருமண கொடுப்பனை சம்பந்தப்பட்ட கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டா ஒவ்வொரு காம்பினேஷனோட, இன்னென்ன காம்பினேஷனுக்கு இன்னென்ன மாதிரி வரணுமையும், இன்னென்ன காம்பினேஷனுக்கு இன்னென்ன தொழில் பண்றவங்களுக்கு இன்னென்ன மாதிரியான ஜாதக அமைப்புல வரணுமையும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா, பார்ட் பை பார்ட்டா டீட்டெயில்டா நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அதை பார்க்கும்போது நீங்களே சொல்லுவீங்க, நான் மிகைப்படுத்தி சொல்ல விரும்பல, நீங்களே சொல்லுவீங்க, ஒரு திருமணம் அப்படின்ற விஷயத்துக்குள்ள ஜாதகத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்குதா அப்படின்றது உங்களுக்கு அந்த கிளாஸை கவனிக்கும் போது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கிளாஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுல கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க, அதுல மட்டும் அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் வேணும், ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8608077781 அந்த நம்பருக்கு இந்த மாதிரி திருமண கொடுப்பனை சம்பந்தப்பட்ட கிளாஸ் எங்களுக்கு வேணும் சார், எங்களுக்கு அந்த கிளாஸ் மட்டும் நான் ரெஜிஸ்டர் பண்ண விரும்புறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கான எங்களை ரெக்வஸ்ட்டை நீங்க அனுப்பலாம். அதுக்கான ஃபீஸை நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். அதை நீங்க ஜாயின் பண்ணி இது பண்ணிக்கலாம். அப்புறம் ஒருவேளை இதுல இன்னொரு கேட்டகரி பீப்புள் இருப்பீங்க, சார் நீங்க கெரியர் கைடன்ஸுக்கு தனியா செஷனா எடுத்துட்டீங்க, இப்ப திருமண கொடுப்பனைக்கு எடுக்க போறீங்க, எனக்கு இப்படி எல்லாம் வேணாம், எனக்கு எல்லாமே வேணும், கெரியர் கைடன்ஸ் வேணும், திருமண கொடுப்பனை வேணும், பிறந்த ஜாதகத்தை சரி பார்க்கறது எப்படின்றது வேணும், கர்மா பத்தி தெரிஞ்சுக்கிறது வேணும், வாஸ்து, நியூமராலஜி, தசா பத்தி எல்லாம், டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி பத்தி எனக்கு எல்லாமே வேணும் சார், மொத்த வீடியோஸும் எனக்கு வேணும், இது வரைக்கும் எடுத்த எல்லா கிளாஸும் வேணும், இனிமேல் எடுக்க போற கிளாஸும் வேணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஒன் டைம் பேமெண்ட்ல நீங்க எல்லா ரெக்கார்டிங்கும் நீங்க வாங்கிக்கலாம். ஃபுல் ரெக்கார்டிங் எல்லா இதுவும் வேணும், சிலபஸும் எனக்கு வேணும், வாட்ஸ்அப் குரூப்லயும் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறவங்க தாராளமா என்கிட்ட என்டையர் கோர்ஸினுடைய வீடியோஸ், ஆடியோஸ் எல்லாமே வேணும், இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு அதே நம்பர் 8608077781 அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. அதுக்கான டீடைல்ஸ் கண்டிப்பா நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தரேன். ஸோ நான் திரும்ப சொல்ல வர்றது என்னன்னா, இனி வர தொடர்ந்து நம்ம பல டாபிக்ஸ்ல பல இன்டெலெக்சுவலான பல விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைவ் போற வரைக்கும் அந்த டாபிக் பப்ளிக்கா இருக்கும், அந்த வீடியோ பப்ளிக்கா இருக்கும். லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா எய்தர் பிரைவேட்டாவோ அன்லிஸ்டடாவோ மாற்றப்படும். அதுக்கப்புறமா அது பப்ளிக்ல டிஸ்பிளே ஆகாது, வெறும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்க சார். இப்போ ரீசெண்டா நீங்க ஒரு ஆட் போட்டிருந்தீங்க, என்னன்னா இப்போ ஒரு மாநாடு விஷயம் கருத்தரங்கம் நினைக்கிறேன், அதுக்கான விஷயம் அதை பத்தின டீடைல் கொடுத்துருங்க. அது 16ஆம் தேதி அந்த ஆக்சுவலா அந்த கருத்தரங்கம் நடக்குதுங்கம்மா. அது எந்த பகுதியில நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, துறையூர் அப்படின்ற பகுதியில் நடக்குது. நமக்கு இது இன்ஃபர்மேஷன் பிரகாரம் அந்த கரூர் துறையூர் அதை ஒட்டி, அந்த ஏரியா ஒட்டி அந்த கருத்தரங்கம் நடக்குது. சேலமுக்கும் திருச்சிக்கும் இடைப்பட்ட பகுதி
நமக்கு சொன்னது அப்படிதான் சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்ட் லொகேஷன் இல்லை, நாங்கள் வந்து என்ன பண்ணிருக்கோம் அட்ரஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த இன்விடேஷனோட எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம வந்து அந்த கம்யூனிட்டி டேப்ல நம்ம வந்து ஷேர் பண்ணிடுவோம் எங்க ஈவெண்ட் நடக்குது அப்படின்றத. அதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு விருந்தினராக நம்மளை அழைச்சிருக்காங்க ஜோதிட மாநாடுல பேசுறதுக்கு. ஸோ அதை மகிழ்ச்சிகரமான விஷயமா நான் இங்க பதிவு பண்றேன். ரெண்டாவது, அது வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் மாதிரி இருக்குமா. இப்போ டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய படிக்கிறாங்கல்ல, ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்க ஸ்டூடெண்டாக, அதாவது நம்ம கிட்ட ஃபீஸ் கட்டி சேரலன்னாலும் வெறும் யூடியூப்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் மட்டுமே பார்த்து 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 இந்த நாலேஜை வளர்த்துருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு டிஎன்ஏ அஸ்ட்ராலஜினா என்னன்னு ஓரளவுக்கு தெரியும். ஆனா பப்ளிக் வந்து சின்ன சின்ன துணுக்குகள் மட்டும்தான் தெரியும். அதை பத்தின ஒரு கம்ப்ளீட்டான ஒரு புரிதல் இருக்காது இல்லைங்களா. ரெண்டாவது, ஜோதிடர்களுக்கே நிறைய பேருக்கு அந்த புரிதல் இருக்காது. ஓகேங்களா. ஏதோ ஒரு ஜோதிட முறை போல அப்படின்ட்டு அந்த மாதிரி ஜோதிடர்கள் பல பேர் அந்த மாநாட்டுக்கு வருவாங்க, கலந்துப்பாங்க. ஸோ இப்போ மரபணு ஜோதிடம் சார்ந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், மக்கள் சார்பாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி, அதெல்லாம் எங்கிட்ட கேட்பாங்க. எல்லாத்துக்கும் பொறுமையாக விளக்கம் அளிக்கக்கூடிய ஒரு மாநாடாக அது இருக்கும். ஓகேங்க சார். அப்போ ஸோ வந்து இது வந்து 16ஆம் தேதி அந்த துறையூர் அப்படின்ற இடத்துல, இது கரூரா துறையூர்னு எக்ஸாக்டா தெரியல, அதை நான் உங்களுக்கு வந்து கம்யூனிட்டியில அந்த அட்ரஸோடு நான் உங்களுக்கு பேஸ் பண்ணிடுறேன். ஸோ அன்னைக்கு வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்கும். ஃபங்க்ஷன் வந்து சிறப்பாக நடக்கும். அதையும் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு வீடியோ எங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு வீடியோ கவரேஜ், சின்ன ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் ஒரு வீடியோ கவரேஜ் எடுத்து நம்ம யூடியூப்ல தாராளமாக அப்லோட் பண்றோம். இந்த மாநாட்டுக்கு நம்மை அழைத்தவர் பெருமதிப்பிற்குரிய திரு ரவீஸ் ஜெயக்குமார் அவர்கள், ஜோதிட ஆசிரியர் மற்றும் ஜோதிட தொழில்முறை ஜோதிடர். அவர் தான் நம்மளை இன்வைட் பண்ணியிருக்கிறாரு. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வந்து அதை நேரடியாக ஒளிபரப்பு செய்கிறாங்க. கேள்வி கேட்டு பதில் சொல்லும் நிகழ்ச்சியாக இது இருக்க போது, கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்துறாங்க, அறக்கட்டளை. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அகத்தியர் ஜோதிட வித்யாலயா என்னும் அறக்கட்டளை வச்சு நடத்துறாங்கம்மா. சூப்பர். அந்த அகத்தியர் ஜோதிட வித்யாலயா என்னும் அறக்கட்டளை சார்பாக துறையூர்ல நடத்துற 19வது, ஏற்கனவே 18 கருத்தரங்கம் நடத்திட்டாங்க போல, இது 19வது கருத்தரங்க ஜோதிட ஆண்டு விழா, தீபாவளி சிறப்பு கருத்தரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து அழைச்சிருக்காங்க. ஸோ அவருடைய பேரையும் நான் இங்கே பதிவு செய்யறதுக்கு விரும்புகிறேன். ஸோ அவர் தான் ஐயா தான் அழைச்சது. அவர் சார்பாக நம்ம இப்போ போய் வந்து அந்த விழாவில் கலந்துக்கிட்டு கேட்கப்படக்கூடிய சந்தேகங்களுக்கு நம்மளால முடிஞ்ச விளக்கத்தை நம்ம வந்து தரோம். ஸோ இந்த மாநாட்டுக்கு யாராச்சும் வருகை தரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க, மரபணு வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது மக்கள் யாராச்சும் இந்த மாநாட்டுக்கு நீங்க வருகை தரணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்ல நீங்க பாருங்க, அதனுடைய போஸ்ட்ல நாங்க வந்து ஷேர் பண்ணுவோம், அதனுடைய அட்ரஸ் நாங்க ஷேர் பண்ணுவோம். தாராளமா நீங்க இந்த மாநாட்டுக்கு வரலாம், கலந்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அங்கே ஏதாச்சும் உங்களுக்கு பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம், தாராளமா தொடர்பு கொள்ளலாம். ஏதாச்சும் அது சம்பந்தப்பட்டு ஏதாச்சும் உங்களுக்கு தகவல் வேணும்னாலும் நான் உங்களுக்கு முன்னாடியே வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகேங்க சார், மிக்க நன்றிங்க சார். நன்றிங்க.